கேட்டானா நான் பேசுற பேச்செல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இந்த ராஜீவ் காந்தி. திருட்டு அயோக்கிய பெயர் ராஜீவ் காந்தி. இந்த அயோக்கிய ராஸ்கல் வி.வே. ராமசாமி சொல்லனா இவர் சுதந்திரப்பட்ட சொந்த காசுல ஏற்பட்டார். ஏண்டா உன் தலைவர் கருணாநிதி பேர்ல பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்கீங்களே, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கட்டிருக்கீங்கல்ல, கலைஞர் கருணாநிதி அப்பா விட்டு காசானது. மு.க. ஸ்டாலின் சம்பாதிச்ச காசுல இருந்து அவர் சொத்தை வித்துட்டு வந்தா பஸ் ஸ்டாண்டு கட்டினாருங்க. எதுக்காக கருணாநிதி பேரை வச்சுங்க? நூலகம் திறந்தா கருணாநிதி பேரு, ஹாஸ்பிட்டல் திறந்தா கருணாநிதி பேரு, அரங்கம் அமைத்தா கருணாநிதி பேரு. இதெல்லாம் கருணாநிதி முத்துவேல் சம்பாதிச்ச சொத்தை வித்தா செஞ்சீங்க கருணாநிதி பேர்ல வைக்கிறதுக்கு. காமராஜர் சொந்த காசுல கள்ளிக்கூடம் திறக்கல, வெக்கமா இல்ல உனக்கு? மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி சுமார் சிட்டி திட்டத்திற்கு நிதியை வாங்கி ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டிவிட்டு தஞ்சாவூர்ல அதுக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு அரங்கம் பேர் வச்சிருக்கீங்க. என் வீட்டு காசுரா? கலைஞரோட அப்பா முத்துவேல சம்பாதிச்ச சொத்தை வித்துட்டு வந்தாங்க, அரங்கம் கட்டினீங்க, ஆடிட்டோரியம் கட்டினீங்க. அரசாங்க காசுல மக்கள் கொடுக்கிற வரி பணத்துல அந்த வரி பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு மக்கள் நல திட்டப்பணிகளை செய்ய முடியும்னு வகுத்து அதற்கான ஃபண்டை ஒதுக்கி அந்த காரியத்தை குறுகிய காலத்திலையும் குறித்த நேரத்திலும் பட்ஜெட் போட்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய திடமான அறிவு ஞானம் உள்ளவர் திரு காமராஜர் அவர்கள். அதனாலதான் அவ்வளவு செய்ய முடிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை உருவாக்க முடிஞ்சது. நீங்க எத்தனை அணைக்கட்டுகள் நட்டு புடிஞ்சீங்க? எத்தனை தடுப்பணைகள் கட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில், காவிரியிலையும் மற்ற ஆறுகள்லையும்? என்ன செஞ்சு நீர் மேலாண்மை பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இங்க நீர் மேலாண்மை செப்பனில் நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க? அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை உங்க தேர்தல் அறிக்கையில மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எட்டப்ப எடப்பாடி ஏதோ செஞ்சு விட்டாரு கொங்கு பகுதிக்கு செய்யணும்னு, அதை திறக்கிறதுக்கு 3.5 வருஷமா போராடுனீங்க. அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவிச்ச பிறகுதான் நீங்க திறக்க வந்தீங்க. அதையும் முழுசா அந்த வேலை முடியல. 90% பணிகள் முடிஞ்சிருச்சு நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. பாக்கி 10% பணிகள் முடியல. அந்த 10% பணிகளை முடிக்கிறதுக்கு 3.5 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுலயும் 5% தான் முடிஞ்சு, பாக்கி 5% பெண்டிங்ல இருக்கு. இப்படிப்பட்ட திட்டமிடல் உங்களோட திட்டமிடல், பெருந்தலைவர் காமராஜரோட திட்டமிடல் அது இல்ல. நீங்க எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் எத்தனை ஆயிரம் கோடிக்கு பட்ஜெட் போட்டார்? தீர்க்கமான சிந்தனை, நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, நாட்டின் தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அபிமானம், தேச மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, கரிசனம், இதெல்லாம் இருக்கிற ஒரு மனிதனாலதான் இப்படி எல்லாம் சிந்திச்சு திட்டத்தை கொண்டு வர முடியும். அரசாங்க பணத்தை யாரும் அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சொந்த காசை போட்டு அரசாங்கத்தை நடத்தி அரசாங்கத்துல எந்த நாள திட்டங்களும் யாரும் பண்ணல. ஏகே ஆண்டனி ராணுவத்துறை அமைச்சராக பார்லிமெண்ட்ல பேசுறாரு, ஆயுதம் வாங்க முடியல, ஆயுதத்தை வாங்கறதுக்கு இந்திய அரசாங்கத்துல காசு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அடுத்த 4 வருஷத்துல ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்துக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ராணுவத்துக்கு ஆயுத தளவாடங்களை இறக்குமதி பண்றார். இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக மாத்தி இருக்காரு. நரேந்திர மோடி வீட்டில இருந்து காசு எடுத்து போட்டு அதை செஞ்சாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வரி வருமானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பைசாவை எப்படி முறையா செலவு பண்ணி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் யோசிச்சு செய்யறவங்க மனுஷன் தலைவன். அதை திருடி கொண்டு போய் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமைகளாக உங்களை உருவாக்கி கோபாலபுர குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாக மாறுவதற்காக ஒரு அரசாங்கத்தை நடத்தி ஒரு கட்சியை நடத்தி அதுல 1 லட்சம் அடிமைகளை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. உன் தலைமைக்கு அந்த தகுதி கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் பத்தி ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியதை வன்மையா கண்டிக்கிறேன். இந்த விஷயத்தை காங்கிரஸ் எப்படி கையாண்டுச்சு பாத்தீங்களா? ஏன்னா திருச்சி வேலுசாமி ஒரு நாய் குறைச்சது இல்ல, ஒரு சொறி நாய், ஒரு பித்து பிடிச்ச சொறி நாய் திருச்சி வேலுசாமிங்கிறவன் அண்ணாமலை செல்வ பெருந்தகையை சொல்லிட்டாரு, ஹிஸ்டரி லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பொங்கு அந்த திருட்டு போய் திருச்சி வேலுசாமி. இன்னைக்கு எங்கடா போன திருச்சி வேலுசாமி? எங்கடா போன வேலுசாமி? அண்ணாமலைக்கு தான் செல்வ பெருந்தகை எவனாச்சும் குற்றம் சொன்னா பொங்கிக்கிட்டு வருவியாடா? காமராஜர் ஒருத்தன் அசிங்கப்படுத்திருக்காண்டா. எங்கடா போன திருச்சி வேலுசாமி? எங்க போன? கேள்வி கேட்க முடிஞ்சதா உன்னால? நீங்க ராஜீவ்காந்தி மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியே போகணும்னு சொல்றது யோகிதா இருக்காரா உங்களுக்கு? காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சோறு திங்கிறீங்களா? காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சோறு திங்கிற ஜென்மமாக இருந்தா நீங்க இந்நாள இதுக்கு பொங்கி எழுந்து போராடி இருக்க வேண்டாமா? ராஜீவ்காந்தி கொடுமையை மூளைக்கு மூளை எரிச்சிருக்க வேண்டாமா? ஒரு அயோக்கிய பய, திருட்டு பய, 2 கட்சி மாறி வந்த பய, சீமான் வீட்டுல நக்கி பொழைச்சவன், மேடையில அழகா பேசுவாங்கிறதுக்காக கட்சிக்குள்ள சேர்த்துட்டு மாநில பொறுப்பை கொடுத்து வச்சுட்டாங்க. நீ மாநில பொறுப்புக்கு வந்துட்டு நீ என்ன வேணாலும் பேசுவேடா ராஜீவ்காந்தி?
இந்த காங்கிரஸ்கார பேரோ மானம் வெக்க சூடு சொரண இல்லாத மானகட்ட பசங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் காமராஜர் மீது பக்தி கொண்ட காங்கிரஸ்காரன் எவனும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது. நீங்க எல்லாம் மனுஷனா இருந்தாலும் உங்க உடம்பெல்லாம் ரத்தம் ஓடிச்சுன்னா, நீங்க எல்லாம் சோறு தான் திக்கிறீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது. காமராஜரை இப்படி இழிவுபடுத்தி பேசிய ராஜீவ்காந்தி மீது திமுக நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க இதை அந்த கூட்டணியை புறக்கணிக்கணும். காமராஜர் மகான்டா, காமராஜர் மிகப்பெரிய மகான். அவன் இந்த நாட்டு மக்களுக்காகவே சிந்திச்சு சிந்திச்சு செயல்பட்டவன். பல பேருக்கு தெரிஞ்ச கதை தான். அவங்க அம்மாவுக்கு அந்த பஞ்சாயத்துல விருதுநகர் பஞ்சாயத்துல இருந்து ஒரு டேப் லைன் வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்கன்னு அதை கட் பண்ணி தூக்கி விட்டேற சொன்னான். 100 தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு போறப்ப எங்க அம்மாவுக்கு மட்டும் வீட்டுக்குள்ள தண்ணி போட்டு கொடுக்கறது தப்புன்னு சொன்னவன் பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டாஸ்மாக் கடைகள்லயும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கம்பெனியான ஸ்பிரிங் வாட்டர் தான் விற்கப்படுது. தண்ணியை வச்சு காசு சம்பாதிக்கிற இந்த அரசாங்கம். ரியல் எஸ்டேட் ஃபுல்லா சபரிசன் கையில, சினிமா ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் கையில. இப்படியான பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடத்தினாருங்க. இப்படியா நடத்தினாரு? சொந்த தாய், வயசு முதிர்ந்த தாய் தண்ணி எடுக்க ரோட்டுக்கு போறது கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த அரசு அதிகாரிகள் செஞ்சதையே தப்புன்னு சொன்னவர் காமராஜர். உன் கட்சி அப்படியாடா இருக்கு? உன் கட்சி தலைமை அப்படியாடா இருக்கு? மானங்கட்ட, வெக்கங்கட்ட, ரோசங்கட்ட மேல இன்னொரு தடவை நீ காமராஜரை பத்தி பேசக்கூடாது. காமராஜர் பத்தி பேசுறதுல உனக்கு யோகியதை கிடையாது மிஸ்டர் ராஜீவ்காந்தி. காமராஜர் ஈவே ராமசாமி சொன்னதை கேட்டுதான் நடத்தினாரா? காமராஜர் படிக்காத மேதை. அவருக்கு இருந்த அரசியல் அறிவும் அவருக்கு இருந்த அரசியல் ஞானமும் எவனுக்கும் கிடையாது. இன்னைக்கு நான் செத்து போன என் புள்ளைக்கு அப்புறம் என் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் உன் கட்சிக்கு நடக்குது. உன் கட்சி தலைமை செயல்படுது. கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பதவியில இருக்கும் பொழுது தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கே பிளான் என்றை உருவாக்கி நான் கட்சிக்கு வேலை செய்ய போறேன்னு சொன்னா பாரு மகான்டா காமராஜர். அந்த காமராஜரை பெரியார் பேச்சை கேட்டு ஈவே ராமசாமி பேச்சை கேட்டு செயல்பட்டார்னு சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டு காங்கிரஸ்காரன் வெக்கமான சூடு சொரணம் இல்லாம கதர் சட்டை போட்டு சத்தியமூர்த்தி போறவங்களா வெக்கமா இல்ல? மானங்கட்ட பசங்களா? காங்கிரஸ்காரங்களா? நீங்க ராஜீவ்காந்திக்கு எதிராக ஒரு செயலையும் செய்யவில்லை என்றால் நீங்கள் காங்கிரஸ்காரன் என்று சொல்லிக்கொள்ள தகுதி இழந்துருவீங்க. காமராஜரின் தொண்டன் என்று கூறிக்கொள்ளுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. எந்த காங்கிரஸ்காரனும் திமுக கூட்டணி ஓட்டு போடக்கூடாது. காமராஜர் பத்தி இப்படி பேசுறதுக்கு அவன் மீது திமுக நடவடிக்கை எடுக்கணும். அவனை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஒரு கோரிக்கை வைக்க சொல்றான் செல்வ பெருந்தகைய. அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்ற திமுகவின் கொத்தடிமை ஈவி.கே. இளங்கோவனை. ஈவி.கே. இளங்கோவன் என்னன்னாலும் அண்ணாமலை பேசலாம். இந்த திருச்சி வேலுச்சாமி என்னன்னாலும் பேசலாம். அவ்வளவா இன்னைக்கு எங்கடா போனீங்க? எங்கடா போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? மானங்கட்ட பசங்களா? வெக்கங்கட்ட பசங்களா? பெருந்தலைவரை, ஒரு மகான, ஒரு அரசியல் ஞானிய, ஒரு தமிழ்நாட்டின் பூகோள சரித்திர அமைப்பை முழுசுமா அறிஞ்சு வச்சிருந்த எங்க அணை கட்டணும், எங்க பள்ளிக்கூடம் கட்டணும், எங்க ஃபேக்டரியை கொண்டு வரணும்னு சிந்திச்சு 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 இந்த மாநிலத்தை உற்பத்தி மாநிலமாக மாற்றி காட்டி ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்தி கல்வி புரட்சியை ஏற்படுத்திய மிகப்பெரிய மகானை ஒருவன் ராமசாமி பேர பேச்சு கட்டி செஞ்சான்னு சொல்றான். சொந்த காசிலே செஞ்சாருன்னு கேட்டான். பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற காங்கிரஸ்காரங்க ஒரு ரூபாயிலும் காங்கிரஸ்காரன் கிடையாது. நீங்களாம் காமராஜர் என்கின்ற பெயரை உச்சரிக்க கூட தகுதியற்ற மனிதர்கள். நீங்கள் பதவிக்கும் பட்டத்துக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் எம்பி சீட்டுக்கும் திமுகவின் கொத்தடிமையாக மாறி போன கொத்தடிமை கூட்டம் என்று இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருங்க. திமுக ஒரு அணியா சேர்ந்துருங்கடா. இறுதி எச்சரிக்கை. இனி காமராஜரை பற்றி, பெருந்தலைவர்களை பற்றி உன் வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு கிடைச்சின்னு பேசாத. இறுதி எச்சரிக்கை. நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயகன்.